கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுள் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான நாட்களாக நாம் பார்க்க வேண்டும். வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தொடக்க நூலில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வார்த்தையிலேயே இந்த உலகத்தை படைக்கிறார், உண்டாகுக என்று அவர் சொல்கிற அந்த வார்த்தையிலேயே உலகம் உண்டானது. இப்படியாகவே உலகத்தை படைத்த கடவுள் அந்த வார்த்தையானவர் மனூறு எடுத்து நம்முடைய மக்கள் மத்தியிலே, நம்முடைய இந்த பூ உலகத்திலே அவர் தங்கி அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான அடையாளத்தை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது வார்த்தைக்கு கடவுள் எவ்வளவு தூரம் அவர் அடையாளம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுணர்ந்து, அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிற, நம்மை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாகவே அது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நம்முடைய வழிபாடுகளில் வார்த்தை என்பது ரொம்ப அழுத்தமாக பேசப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், வார்த்தை என்பது உங்களுடைய ஆத்மாவுக்கான உயிரளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு உணவு. இந்த சிந்தனையோடு இந்த நாளினுடைய வாசகத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா நூலிலிருந்து 17வது அதிகாரம் 5-8 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களை நம்புவோர் சபிக்கப்படுவர் என்கிற ஒரு கருத்தை ஒரு புறமும், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்பதை இன்னொரு புறமும் அது அடையாளப்படுத்துகிறார். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது என்று ஒரு மரத்திற்கு, ஒரு செடிக்கு அதை ஒப்பீடு செய்து பேசுகிற அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பது. இந்த மனிதர் என்கிற அடையாளம் உலகை சார்ந்த எல்லா அடையாளத்தையும் அது தனக்குள் வைத்திருக்கிறார். அப்போ மனிதர்களை சார்ந்து நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் மனிதர்களை நாம் நம்பிக்கொண்டே இருப்பது, மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க முடியாது. மனிதர்களை சார்ந்து வாழ வேண்டும். நான் யாரையும் சார மாட்டேன், நான் தனியாக இருப்பேன் என்று தனிமைப்படுத்தி கொள்வதனுடைய அழுத்தமான ஒரு அடையாளம் அது அல்ல. மாறாக நம்பிக்கை கொள்கிறது. இவங்கெல்லாம் என்னை விடுவிப்பாங்க, இவங்கெல்லாம் என்னை காப்பாற்றிடுவாங்க என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தினுடைய ஆழத்தை நாம் கணித்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் ஒரு அளவுக்கு தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கட்டத்திற்கு மேலே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆகவே தான் முதல் வாசகம் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை அது மட்டுப்படுத்துகிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பதை உயர்த்தி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகிற போது லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 17 மற்றும் 20-26 வரை உள்ள இறைவார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதில் இயேசு ஆண்டவர் திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்று இருந்தார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியில் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியது. இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய அந்த நற்செய்தியிலும் நம்ம ஒரு மலை பிரசங்கத்திற்கு இணையான இன்னொரு பிரசங்கத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இதுலையும் பார்த்தீங்கன்னாக்க பேறு பெற்றவர்கள் ஐயோ கேடு என்று வேதனை கூடியவர்கள் என்று 2 கூட்டத்தை பிரித்து காட்டுகிறார் லூக்கா நற்செய்தியாளர். அதில் இந்த வார்த்தையை பாருங்க, சீடர் மீது தம் பார்வையை பதித்து. அப்போ இந்த சீடர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, சீடர்கள் என்று கூட அவர் சொல்லலை, சீடர் மீது. அப்போ இன்றைக்கு தனித்துவமாக ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு அடையாளமாக இது பார்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த வரிகள் நமக்கு உறுதி செய்கிற. சீடர் மீது தம் பார்வையை பதித்து இயேசு கூறியது, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இந்த பேறு பெற்றோர் என்று 4 முறையும், ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஒரு 4 முறையும் எதிர்ப்பதமாக வருவதை நம்ம பார்க்கிறோம். இதில் பார்க்கக்கூடிய அந்த அடையாளங்கள், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே என்று ஒரு ஆசீர்வாதம். செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்று அதற்கு எதிர்ப்பதமான ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள்.
சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மானிட மகன் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது பேறு பெற்றோர். அந்நாளில் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஒருபுறம் இந்த அணியினர், இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த ஒரு அடையாளங்கள் கொடுத்திருக்கிற ஒரு நற்செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மலை பிரசங்கத்திற்கு இணையான இன்னொரு ஒரு செய்தியை கொடுக்கிற ஒரு அழுத்தமான செய்தியை நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு பகுதியாகவே இந்த நூக்கான செய்தி பார்க்கப்படுகிற இந்த அருமையான அடையாளங்களுக்கு மத்தியிலே நம்ம பயணிக்கிற போது இரண்டாவது வாசகம் இந்த மனிதரில் நம்பிக்கை வைப்பதனுடைய ஆழமான அடையாளத்தை நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை வைப்பது என்பது மனிதரில் நம்பிக்கை வைப்பது அல்ல, அது கடவுளை நம்புவது என்பதனுடைய ஆழத்தை அது அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தான் கிறிஸ்துவை பற்றி பவுலடியார் சொல்லுகிறார், இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர் தரவில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே, நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்கள் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இயேசு என்கிற இந்த அடையாளம் நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு மனித அடையாளமாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அவர் இறைவனினுடைய முழுமையான அடையாளத்தை தனக்குள்ளே வைத்திருந்தவர், இறை தன்மையை வைத்திருந்தவர். அவருடைய அந்த திட்டம், இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளமே தந்தையினுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு காரியம், மனிதர்களில் நம்பிக்கை வைப்பது, உடனே இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பது பாவமானது, இயேசுவும் மனிதர் தானே என்று நாம் சொல்லிவிடாதபடிக்கு இந்த கருத்தியலானது இந்த இரண்டாவது வாசகத்திலே உறுதி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மானிட மகனாக நின்றால் கூட அவர் கடவுளுடைய அந்த இறைத்தன்மையிலே முழுவதுமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தினுடைய அடையாளமாகவே இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் நம்ம பார்த்து இந்த 3 வாசகங்களையும் அலசி பார்க்கிற பொழுது மனித நிலையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், பலவீனங்களுக்கு மத்தியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் வாசகத்தினுடைய ஆழமான நிலை நமக்கு சொல்லக்கூடிய கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய செயல்பாடுகள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் எப்படிப்பட்ட அடையாளமாக வெளிப்பட வேண்டும் என்பதை இன்று நமக்கு ஒரு அடையாளப்படுத்துகிறார். இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த பேறு பெற்றோர் என்கிற அந்த அடையாளங்கள், ஐயோ உங்களுக்கு கேடு, இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள் என்கிற அந்த ஒரு எதிர்ப்பதமான அடையாளத்தையும் பார்க்கிற பொழுது இயேசுவை சார்ந்திருக்கிற அல்லது இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய செயல்பாட்டுக்கான அடையாளங்களை இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். சில வருடங்களுக்கு முன்பாக நான் படித்து கொண்டிருந்த ஒரு சமயத்திலே ஒரு குருவானவர் இப்படி பேசியதை நான் பார்த்தேன். ஒரு அரங்கத்திலே ஒரு செய்தியானது பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் சொன்னது, அவர் ஒரு விடுதலை இறையியலை மையப்படுத்தி பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அதில் அவர் சொன்ன ஒரு கருத்து, மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம் என்ற ஒரு பாடலினுடைய வரிகளை அவர் சுட்டிக்காட்டி, இது பொய், இது தவறான ஒரு இறையியல், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படித்தான் சொல்லி அநேகர் அடக்குமுறைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் என்றெல்லாம் அவர் அதை ஒப்பீடு செய்து காட்டினார். கண்டிப்பாக அடுத்தவர் அடக்கப்படுவது, அது எந்த ஒரு பின்னணியில் இருந்தாலும் சரி, அடிமைப்படுத்தப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆனால் இந்த பாடலினுடைய கருத்தியல் சொல்லக்கூடிய அல்லது இறையியல் பின்னணி சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் எழக்கூடிய நம்மளுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்வது மேலொரு வாழ்வு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இதைதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். எதிர்நோக்கினுடைய பயணிகள் எப்படி இருப்பாங்க? இயேசு காட்டிய வழியில நடப்பாங்க. அதுதான் இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். பவுலடியார் அதை மிக தெளிவாக நமக்கு அழுத்தமாக அவர் சொல்லுகிறார். நம்மளுடைய கிறிஸ்துவிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையினுடைய அடையாளம், கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு. இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட
இறங்குதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்பொழுதோ நம்ம அவரை இறந்தவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையிலே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார், இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த ஃபாதர் சொன்ன இந்த இறையியல் ஏற்றுக்கொள்ள முடியாததாக உணரப்படுகிறது. காரணம் என்னன்னா, இந்த நற்செய்தியில நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் நாம் விரும்பி கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வது, இயேசுவினுடைய பாதையில் பயணிப்பது, அல்லது இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வது, அல்லது இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்வது என்பது இந்த உலகத்தின் மீது பற்றுகள், உலகத்தினுடைய இந்த காரியங்கள் மீது ஒரு பற்றற்ற நிலையை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது ஒரு முரண்பட்ட அது ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் பலரால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய இந்த வழிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய படிப்பினைகள் எல்லாம் பலருக்கு ஒரு அபத்தமாகவும் அல்லது தேவையற்ற ஒரு காரியமாகவும் படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நம்ம பார்க்கிறோம், துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய இந்த மனிதர்களாய் பிறந்த எல்லோருடைய இலக்கும் விண்ணகத்தை அடைவதுதான், விண்ணுலகத்தை அடைவது. நம்மளுடைய கிறிஸ்தவ மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஒரு இந்து மார்க்கமாக இருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் கடைசியில தங்களுடைய ஆத்மா அந்த கடவுளோட போய் இணையணும் என்று சொல்லி அதை பல்வேறு விதமான வார்த்தையில அவர்கள் பயன்படுத்துவதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லோருக்குமே இலக்கு ஒன்றாக இருக்கிறது. அந்த இலக்கு நோக்கி இந்த பயணத்திலே எப்படி அந்த இலக்கை நாம் சென்று அடைய முடியும் என்கிற ஒரு தேடலோடு தான் நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொலோசியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடியார் விளக்குகிறார். 2வது அதிகாரம் 2-3 இறைவசனங்கள்ல, என் உழைப்பால் உள்ளங்கள் யாவும் ஊக்கமடைந்து அனைவரும் அன்பினால் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறு கடவுளுடைய மறைபொருளாகிய கிறிஸ்துவை யாவரும் அறிந்து உணர வேண்டும். அந்த அறிவு திறனால் உறுதியான நம்பிக்கையை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும். இதுவே என் விருப்பம். பார்த்தீங்களா, அவர் அழகா அடுத்த வரியை சொல்றாரு, ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. அதனாலதான் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்வது, கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, கிறிஸ்துவில் நாம் பயணிப்பது, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்கிற அந்த கிறிஸ்துன்னு நம்ம எதை சொன்னாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் தான் எல்லாமே இருக்கிறது என்று நம்ம சொல்லி கொண்டிருப்பதனுடைய ஆழமான புரிதல், ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. அப்போ விண்ணக ஞானத்தை, விண்ணக அறிவை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த ஞானத்தையும் அறிவையும் பெற முடியும். அவர்கள்தான் விண்ணக பேரின்பத்தினுடைய அடையாளத்தை கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு இந்த போராட்டம், உலகத்துல வாழ்வதற்கு பணம் வேணும், உலகத்துல ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இந்த உலகத்தோடு அவர்கள் கடவுளையும் ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது ஒரு முரண்பாடு நிறைந்த ஒரு அடையாளத்தை பார்க்கிறார்கள். கடவுள் சொல்லுவதை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னா நம்ம ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் என்கிற ஒரு மனநிலையிலே தான் அவர்கள் கடவுளையே புறம் தள்ளிவிட்டு இந்த உலகத்திற்கு முன்னாடி நம்ம ஓடி வாழ்ந்து ஜெயித்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா இதுதான் இந்த கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்கிற ஒரு உண்மை என்று உணரக்கூடிய அளவுக்கு இந்த உண்மையானது, தெய்வீக உண்மையானது மறைக்கப்பட்ட ஒரு வேதனையோடு இருப்பதை பார்க்கிறோம். பவுலடியார் அழகா 2:2 கொலோசியர்கள் எழுதப்பட்டதுல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, என் உழைப்பால் உள்ளங்கள் யாவும் ஊக்கமடைந்து அனைவரும் அன்பினால் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வாறு கடவுளுடைய மறைபொருளாகிய கிறிஸ்துவை யாவரும் அறிந்து உணர வேண்டும். அந்த அறிவு திறனால் உறுதியான நம்பிக்கையை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும். இதுவே என் விருப்பம். இந்த விருப்பத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு உள்ள வாசகங்களும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மனிதர் மீது நம்பிக்கை கொள்வதை விட கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதே மேலானதுன்னு சொல்லக்கூடிய அந்த முதல் வாசகம், எரேமியா நூலினுடைய அந்த வாசகங்கள் கூட
கடவுளை அறிந்து அன்பு செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கூட ஒரு ஸ்லோகன் அடிக்கடி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நோ தை லார்ட், உன் ஆண்டவர் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாவீது அரசர் கூட சாலமோனுக்கு உதவி செய்கிற போது, அவருக்கு அறிவுரை சொல்லுகிற போது சொல்லுவார், உன் கடவுளாகி ஆண்டவரை அறிந்து அவரே நீ அன்பு செய்வாயாக. ஏனென்றா அவரை அறியாம நீ செய்யக்கூடிய எல்லா காரியம் வீணாய் போகும் என்று ஒரு தந்தை மகனுக்கு, அதாவது ஒரு அரசர் தன்னுடைய ஞானம் நிறைந்த மகனுக்கு அறிவு போட்டுவதை நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல. 1 குறிப்பேடு 28:9 அது இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம உற்று பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மை மேலாக வழிநடத்தி, நம்ம உயர்ந்ததை நோக்கி வழிநடத்த முயற்சிக்கிறார். நம்ம இந்த உலகம் பிசாசு எதை நோக்கி, உடல் இச்சைகள், உலகு சார்ந்த காரியத்துக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகுது. இந்த இரண்டுக்குமான போராட்டத்துல தான் நம்ம நின்று கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் சிந்திக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தோடு முடிவடைகிறது என்கிற அந்த ஒரு மனப்பாங்கை நம்ம விட்டுட்டு, நமக்கு மேலொரு வாழ்வு உண்டு என்கிற ஒரு நம்பிக்கையில, அதற்காக நம்ம மேலிடும் துன்பத்தை நம்ம என்ன செய்யறோம், மறந்து நிற்க வேண்டும். அப்போ இந்த பேறு பெற்றோர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? கடவுளுக்காக துன்பங்களை தாங்கி கொண்டவர்கள், கடவுளுக்காக விரும்பிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளுக்காக நன்மைகளை செய்தவர்கள், அதனால் விளைந்த காயத்தை, அதனால் விளைந்த கஷ்டங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணித்தவர்கள். இப்படி பேறு பெற்றோர் என்கிற நிலையில் இருப்பவர்கள் வெறுமையாய் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, தங்களை இழந்து பெற்றுக்கொண்டார்கள். என்பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்ளுகிறான் என்கிற அந்த இயேசுவின் வார்த்தைக்கு இவர்கள் வடிவம் கொடுத்தவர்கள். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிற நாம் இந்த ஒரு சிறப்பு பயணத்திலே பயணித்து பார்ப்போம். இறைவன் தாமே உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். இறைவன் தாமே உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்காக ஒரு சிறப்பு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து மகிழ்கிறோம். விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாளில் பாதுகாத்து வழிநடத்துவீராக. நாங்கள் பல வேளைகளில் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையை குறைத்துவிட்டு மனிதன் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களையே வாழ்க்கை இழந்து நிற்கிறோம். அந்த ஒரு மனநிலையிலிருந்து எங்களுக்கு மாற்றத்தை தந்து உண்மையான எங்களுடைய நம்பிக்கை எங்கள் ஆண்டவர் மீதும் என்னை படைத்தவர் மீதும் என்னாலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் தாமே பேறு பெற்றோர் என்கிற நிலையில் நாங்களும் நின்று உமக்கு மாட்சியை தர எங்களுக்கு நீரே ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்தும். உலகத்திலே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மிலே நிறைவான வெற்றியை காண தேவ ஆசீர்வாதம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. இயேசுவின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.